ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு மாடுகளுக்கு என்னென்ன சாப்பிட்றதுக்கு கொடுக்குறோன்றதை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இது பாருங்கள், இதுதான் தவிடு. பட் இந்த தவிடில் பார்த்திங்கன்னா நிறையா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதில் பட்டாணி இருக்குது, சோளம் இருக்குது, கோதுமை இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான். ஸோ அந்த வேஸ்ட்டு இவங்களுக்கு சத்து கொடுக்குது. பாருங்கள், பஞ்சு, பருத்தி கொட்டை. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஜூமிங்கில் காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே கலந்தது தான் மாடுகள் சாப்பிட்றாங்க. ஸோ பாருங்கள், பட்டாணியோட இது தெரியுதுங்களா? இது பட்டாணியோட தோல். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்துட்டு மாட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் இன்னொரு விஷயம் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இது பேர் சைலேஜ் சொல்லுவாங்க. ஸோ இது பில்லு வகை தான். பில்லுகள்னா சோளம் இருக்கு இல்லையா, மக்காச்சோளத்தோட அந்த கதிரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணுறாங்க மாடுகள் சாப்பிட்ற அளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் டைட் பேக்கிங் பண்ணி வச்சிட்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சைலேஜ் சொல்கிறாங்க. இதையும் நாங்கள் மாட்டுக்கு கொடுக்குறோம். என்னடா இப்படி தொங்குதேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து அந்த மூட்டைங்களில் இருந்தது. ஸோ அதை டைட்டாக கட்டி நம்மளுக்கு பேக் பண்ணி அனுப்புகிறாங்க இல்லையா, அதில் இருந்த ஒரு விஷயந்தான் இது. ஸோ இதுதான் நாங்கள் மாடுகளுக்கு கொடுக்குறோம். ப்ளஸ் அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான ஏரியாவில் மேய விடுவோம். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கிற விஷயங்களை சாப்பிடுவாங்க அவங்க. ஸோ இப்படி தான் மாடுகள் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்குது. எல்லாமே நேச்சரில் கிடைக்கிது இல்லையா? ஸோ அந்த தவிடு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற பட்டாணி, சோளம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃப் கிரைண்டடு. ஸோ நம்ம யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிற அந்த டஸ்ட் அதுதான் அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்குறோம். ஸோ அவ்வளோதான். இதனால தான் மாடுகள் வந்து நல்ல சத்தான பாலாக நம்மளுக்கு கொடுக்குது. அவங்களுக்கு கரெக்டான டைமில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ப்ராசஸில் அவங்க இறங்கி கரெக்டாக பால் கொடுக்குறாங்க. பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் எப்படி பார்க்குறாங்க என்னைய. ஹாய், சாப்பிடலாமா? உன்னை கொஞ்சமா நான் இங்கே வா. இது கொஞ்ச நேரத்தில் கொடுப்பாங்க. ரெண்டு ஒண்ணுதான் குடி. நன்றினா இது கவுடுக்கு பக்கல ஆகும். பத்திரம் கவுடு இப்போ என் பொண்ணு தண்ணி காட்டி சரியா குடிக்கலன்ட்டு என் வீட்டுக்கார் வந்ததும் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ அவர் கையால் குடிக்கிறாங்க. என் பையனுக்கும் தவிடு கொண்டு வர சொல்லி. இவங்களுக்கு என்னதான் தெரியல, சொல்லுங்க பார்க்கலாம். ஏய், ஏன் குடிக்க மாட்டேன்? தண்ணி களை கூட்டாதான் குடிக்கியா? குடி குடி. நான் வரலைன்னா தண்ணி காட்ட மாட்டாங்க, அப்புறம் கொண்டு கட்டிடுவாங்க. அதனால ஒழுக்கமா தண்ணி குடிச்சுக்கோ, சரியா? ஆமா, அது ஒண்ணும் இல்ல. கண்ணுக்குட்டி நீ குடி. அது கண்ணுக்குட்டிக்கு உனக்கு இல்ல, அது கண்ணுக்குட்டிக்கு நீ குடி. கண்ணுக்குட்டிக்கு தான் கொண்டு போறாங்க, உனக்கு இல்ல. உங்க அன்புக்கு அளவே இல்ல குடி டாடா, உங்க அன்புக்கு அளவே இல்ல டாடா அப்படி சொல்லுது. நான் வேற 1/2 டப்பா போட்டேன் தவிடு. குடியே. இப்போ வந்து நாங்க அதுல வெச்சோம், அதுக்கு அதுல வெச்சோம், அதுல வெச்சோம். இப்போ பக்கெட்ல கண்ணுக்குட்டி யார் யாருக்கு எதுல மாத்துறாங்களோ அந்த டப்பால வேணுங்குது. சின்ன போய் இந்த மாதிரி பண்ணுது. அதே டேஸ்ட் தான்ப்பா. கொஞ்சம் உப்பு போடுங்களேன். பாக்குது மாமா உங்களைய. அடுத்து சைலேஜ் எடுக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாணிகளையும் நம்ம இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து உரமாக பயன்படுத்துவோம். ஸோ எல்லாமே யூஸ் தான், நம்மளுக்கு எதுவுமே யூஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் நம்மளை சுற்றி இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. முறையாக எல்லாத்தையும் நேரத்துக்கு நேரம் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே நம்ம லாபம் தான் பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஒரு விஷயத்தை நான் இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கிறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.